ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு டேஸ்டியான ஸ்வீட் தாங்க பார்க்க போறோம். கேரட் அல்வா. முதல்ல அதுக்கு இதுல ஒரு கப் பால் எடுத்துக்கிறேன். இதை நம்ம ஊத்திக்கணும். இதுல நம்ம இந்த 2 கேரட்டை நான் இப்படி சின்ன சின்ன ஒட்டையில துருவி வச்சிருக்கேன். அதை இந்த பால்ல வேக வச்சுக்கணும். பாலை நல்லா சுண்ட இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கணும். நல்ல கட்டியா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இது வெறும் கேரட் அல்வா மட்டும் இல்லைங்க, கேரட் பால் அல்வா. இது சாப்பிட ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ கேரட்ல இருக்கிற பால் சுண்டின உடனே நம்ம இந்த சுண்ட வச்ச பாலையும் இதுலயே ஊத்திக்கலாம். ஊத்தின பால்லயே இந்த கேரட் நல்லா வேகட்டும். நம்ம இப்படி குட்டி குட்டியா மெலிசான சின்ன ஓட்டையில சீவி போட்டிருக்கிறதுனால கேரட் சீக்கிரமா அந்த பால்லயே வெந்துடும். சிம்ல வச்சு கிளறி விட்டு வேக வைக்கணும். இப்ப பாருங்க, நம்ம கெட்டியா சுண்ட வச்சு ஊத்தின அந்த பால் இதுல ஊத்தி இருந்தோம். அதுவுமே சுண்டி இந்த பதத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல கேரட்டுமே நல்லா வெந்துருச்சு. இதுல நம்ம சர்க்கரை போட போறோம். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நானு இந்த சின்ன டம்ளர்ல 3/4 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை போடுறேன். சர்க்கரை நீங்க பார்த்துட்டு கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்ப மறுபடியும் இலகி வரும். சர்க்கரை போட்டதுக்கு அப்புறம் நல்லா அதை கலந்து விடுங்க. அது அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சு நல்லா அது கெட்டி ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த சைட்ல நம்ம நெய்யில முந்திரியை வறுத்து ஒரு 4-5 முந்திரியை உடைச்சு நெய்யில போட்டு அதை நல்லா பொன்னிறமா ஃப்ரை பண்ணி அதுல கொட்டிடுங்க. இப்போ நம்ம நெய்யில வறுத்த முந்திரியை இதுல கொட்டிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. நெய் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதை கலந்து விடுங்க. கடைசியா இன்னும் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இப்படி பாத்திரத்துல ஒட்டாம இப்படி திரண்டு வரணும். அந்த ஸ்டேஜ்ல நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. அவ்வளவுதாங்க. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதை பவுல்ல மாத்தி சூடாறினதுக்கு அப்புறமா சர்வ் பண்ண வேண்டியது. டேஸ்டியான கேரட் பால் அல்வா ரெடி. இது பார்க்கவே பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி. இதே போல நீங்களும் கேரட் பால் அல்வா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா SS Vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.